அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அரிய மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே நேரத்தில் 5 ராஜயோகங்கள் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை ஒரு சில ராசிக்காரங்க பெற போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சிவராத்திரியாக இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டினுடைய சிவராத்திரி பார்க்கப்படுது. இந்த சிவராத்திரியில் உருவாகக்கூடிய யோகம் என்ன, இதனால் 300 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்கும்போதே சிவாய நமக என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் ஒரு திருமண வரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமையவே மாட்டேங்குதா? நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையே, நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், எங்கள் வீட்டில் நல்ல வசதி இருக்கா, படிப்பு இருக்குது, ஆனாலும் எங்கள் வீட்டில் ஒரு திருமண வரன் அமையறதுக்கானது சாத்தியம் இல்லாமையே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்கும்போது கூட இந்த மாதிரி நடக்கலாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், திருமணம் நடக்கும். சரி, நாம் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி 300 வருடத்துக்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு அரிய ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து பாரம்பரியத்தில் ரொம்பவே புனிதமான பண்டிகைகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த நாள் பிரபஞ்சத்தினுடைய இறைவனான சிவபெருமானை வழிபடுறதுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. சிவபெருமான் ஒரு கணத்தில் கோபப்பட முடியும் என்றாலும் கூட ஒரு கணத்தில் கருணை காட்டவும் முடியும். எனவே பக்தர்கள் அவரை மகிழ்விக்க இந்த நாளை மிகுந்த பக்தியோடு கொண்டாடி வர்றாங்க. இந்த நாள் ஓம் நமச்சிவாய என்ற கோஷத்தோடு ஆன்மீகத்தால் நிரம்பும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நாம் அதிலும் குறிப்பாக அந்த இரவில் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொல்ல சொல்ல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் பறந்து போகும். சரி, புராணங்களின்படி சிவன் மற்றும் பார்வதி தெய்வீக திருமணம் இந்த புனித இரவுல நடந்ததாக நம்பப்படுது. வேறு சில ஆன்மீக நம்பிக்கைகளின்படி இந்த நாளில் சிவன் லிங்க வடிவில் தோன்றியதாக சொல்லப்படுது. சிவலிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம், காற்று, நெருப்பு, நீர் மற்றும் பூமி ஆகிய 5 கூறுகளின் கலவை என்று நம்பப்படுது. அதனால தான் மகா சிவராத்திரி அன்று லிங்க அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமானதாக பார்க்குறாங்க. பக்தர்கள் உண்ணாவிரதம் இருந்து இரவில் விழித்திருந்து சிவனை தியானிப்பதன் மூலமாக தங்களுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே இந்த மகா சிவராத்திரி பால்குண மாத கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் கொண்டாடப்படுது. இந்த முறை இந்த புனித திதி பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 5:04 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 5:34 மணிக்கு முடிவடையும். இருந்தாலும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி ஒரு சிறப்பு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு பிறகு 5 அரிய ராஜ யோகங்கள் உருவாகுகிறது அப்படின்னு ஜோதிட நிபுணர்களால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் புதனும் சந்திரனும் இணைந்து லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தை உருவாக்குறாங்க. குறிப்பிட்டு இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனை மகிழ்விக்க சில சிறப்பு சடங்குகள் பின்பற்றப்பட்டு வருது. காலையில் நம்ம குளித்து முடிச்சுட்டு சிவன் கோவிலுக்கு போய் அபிஷேகம் செய்கிறது நல்லது. பால், தயிர், தேன், நெய் மற்றும் சர்க்கரையோடு பஞ்சாமிர்த அபிஷேகமும் செய்தால் சிவனுடைய அருளை பெறலாம். முக்கியமாக வில்வத்தால் சமர்ப்பிப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது. வேதங்கள் இதைத்தான் சொல்லுது. இரவில் கண் விழித்திருந்து ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து ருத்ர அபிஷேகம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும். விரதம் இருப்பது, மனதை தூய்மையாக வைத்திருப்பது, தானம் செய்வது ஆகியவை சிவனின் அருளை பெற்று கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இப்படி இந்த 300 வருடத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த அரிய நிகழ்வுனால இன்னும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த நாளில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கடகராசிக்காரர்களுக்கு முதலாவதாக சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பான நேரமாக இனி வரக்கூடிய இந்த நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகா சிவராத்திரியின் போது நாம் சிவபெருமானை வழிபடுறோம். இந்த சிவபெருமானை வழிபடக்கூடிய வழிபாடு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த மகா சிவராத்திரியில் கடகராசிக்காரர்களுக்கு உடல்நிலை மிக சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி, செழிப்பு இவையெல்லாம் நிறைந்திருக்கும். இது அவர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த சந்தேகமும் இதில் வேண்டாம். சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தால் அவர்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் சிவபெருமான் முடிவுக்கு கொண்டு வர போகிறாரு. அவர்கள் சந்தித்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகளை தீர்க்க ஈசன் அவர்களை ஆசீர்வதிப்பார். மேலும் வருமானம் மற்றும் நிதி ஆதாயங்கள் இரட்டிப்பாக வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மகா சிவராத்திரி நிதி மற்றும் தொழில் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை அளிக்க போகுது. இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல சாதகமான மாற்றங்களை தொடங்குவதற்கான காலம் அப்படின்னும், மேலும் சிவபெருமானும் அவர்களுக்கு நிதி ஆதாயங்களையும் பாதுகாப்பையும் தருகிறார் எனவும், அதே போல் வேலையில் புதிய வாய்ப்புகள் அவர்களை தேடி வரும் எனவும், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புள்ளது எனவோ, கடவுளினுடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்களை அளிக்கும் எனவோ, இந்த சிவராத்திரி நாளில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வதிக்கிறார் எனவும் சொல்லலாம். பொருளாதார ரீதியாகவும் இது அவர்களுக்கு பலமான காலமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் என நம்பப்படுது. இதே போல் விருச்சிகராசிக்காரர்கள் மகா சிவராத்திரியின் போது சிவபெருமான் ஆசீர்வாதத்தால் வலிமையும் நம்பிக்கையும் பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தொழில் மற்றும் வணிகத்தில் பல நேர்மறையான மாற்றங்களை அனுபவிக்க போகிறாங்க. அவர்களுடைய நீண்ட கால ஆசைகளும் லட்சியங்களும் சிவபெருமானுடைய அருளால் இப்போது நிறைவேற போகிறது. அதே போல் அவர்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் எந்த தடைகளும் இல்லாமல் வெற்றிகரமாக முடிவடையும். மேலும் வேலையில் பல புதிய வாய்ப்புகளை பெறுவாங்க. அவர்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போது அந்த குழந்தை பாக்கிய யோகம் கிடைக்க போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தால் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைத்தன்மையும் முன்னேற்றத்தையும் அனுபவிக்க போகிறாங்க. அவர்களுடைய கடின உழைப்புக்கான பலன்கள் இப்போது முழுமையாக கிடைக்க போகுது. அவர்களுடைய வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத நிதி மாற்றங்கள் அவர்களை ஆச்சரியப்படுத்தும் அப்படின்னும், அனைத்து உடல்நல பிரச்சனைகளும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு ஆசையோடு தீர்க்கப்படும். பல வெற்றிகரமான சாதனைகளுக்கு இறைவனுடைய ஆசை அவர்களோடு துணையாக இருக்கும். அனைத்து முதலீடுகளையும் புதிய திட்டங்களையும் இப்போது வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த மகா சிவராத்திரியில் ஒரு மிக பெரும் ராஜயோகம் 300 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க இருக்கிறதால ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த மகா சிவராத்திரி ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் இப்படித்தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரப்போகிறது. இந்த மகா சிவராத்திரி சில ராசிக்காரர்களுக்கு மகத்தான அதிர்ஷ்டத்தை தரப்போகுது. அவர்களுடைய வாழ்க்கை சிவபெருமானின் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக இந்த மகா சிவராத்திரியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ராசியில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த 2026ஆம் ஆண்டினுடைய மகா சிவராத்திரி சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.